என்ன சார் சினிமாவில் கொடுக்குற மாதிரி இது ஒரு 3 ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், வியக்க வைக்குது. நீங்களும் செய்து பாருங்க, தமிழே இருக்குது. பேனா, கணா, தும்பல், இது இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 மணிக்கு உட்காந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு கவிதை எழுதுதான் அப்படின்னு கேட்குறேன். பேனா, கணா, தும்மல், இதெல்லாம் கான்ட்ராஸ்டா இருக்குது. பேனா வேற, கணா வேற, தும்மல் வேற. இது எப்படி வந்து சிந்தசிஸ் பண்ணுது, அது ஏஐ தொழில்நுட்பம் எப்படி சிந்தசிஸ் பண்ணுது, தொகுக்குது, அதைத்தான் பிள்ளைகளை தூக்க வைக்கணும், பிரிச்சு வைக்க முடியாது. படுபாவி பையன் ஓடிட்டு இடங்களை நிரப்புக என்று சொன்னால் இவன் அறிவு விருத்தி அடைகிறது. இந்த கல்வி முறை நம்மளை காய்பிடித்து விடுகிறது. பொறுத்துக, ஓடிட்டு இடங்களை நிரப்புக, சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், சரியான சூஸ் பெஸ்ட். இதுவா அறிவினுடைய விருத்தி இல்லை, இது அறிவினுடைய விருத்தியே கிடையாது. ஒரு கட்டுரை எழுதணும். அது இன்னும் கொடுமை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் நடக்குது. அந்த ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டெம் அம்மா வாசிப்பாங்க, ஆன்சர் மட்டும் பையன் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய பிரதமர் டேஷ் மட்டும் அப்படி சொல்லுவாங்க. அவர் மோடிஜி அப்படின்னு அவர் பயன்படுத்துவாங்க. ஆக இந்த மோடிஜியும் இந்தியாவுடைய பிரதமர் வாசிக்கிறாங்க, அதை அவன் வாசிக்க தெரியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு வாசிக்கவே தெரியாது. ஆக கல்வி முறை மிக 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 குறுகி கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போற பையன், உள்ள போற பையன், அறிவோட போற பையன், நல்லா பேசி நல்லா உரையாடி கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள போற பையன் மௌனியாகி விடுகிறான். அவன் மௌனியாகி விடுகிறான். அறிவு விருத்தியாக வேண்டும் என்ற கல்வி முறையானது அவனை சுருங்கி விடுகிறது, சுருங்கி போகிறான். அறிவு விரிவடைந்து கொண்டே போக வேண்டும். அறிவு விரிவடைந்து வேண்டும். 90ல அதிசயப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. 90ல தினமணியில தலையங்கத்துல ஒரு கட்டுரை தலையங்க கட்டுரை, அதுல கல்வி முறை பற்றி 90ல அது இன்னும் மோசமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். முதல் வகுப்பில் சேரும் மாணவனுக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற முடித்து வெளியே வருகின்ற மாணவனுக்கும் அவ்வளவு ஒன்றும் வேறுபாடு இல்லை. அறிவியல் அவ்வளவு ஒன்றும் வேறுபாடு இல்லை. உடல் வளர்ச்சியை தவிர நீங்க எடுத்து பாருங்க இருக்கு. எவ்வளவு பெரியது 90ல இருந்து அது இன்னும் கொஞ்சம் மோசமாகிட்டே போயிடும். ஆக நம்ம இது என்ன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆசிரியர்கள் அதுவும் தொடர்புடைய ஆசிரியர்கள் இளைஞர்களாக இருக்கின்றனர். எதையும் ஒரு நுட்பத்தை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்த சாட் ஜிபிடி வந்த பிறகு நீங்களும் ஆசிரியர் 35 வயது ஆசிரியரும் 45 வயசு ஆசிரியரும் 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பையனும் ஈக்குவலாக மாறிடும். இன்டர்நெட் வந்த பிறகு கிராமமும் நகரமும் எப்படி ஈக்குவலாக மாறியதோ, இன்டர்நெட் வசதி வந்த பிறகு அந்த டிவைஸ் எப்படி மாறியதோ, அதே போல இந்த சாட் ஜிபிடி வந்த பிறகு வயது குறைந்து விடுறது. நீங்களும் ஒர்க் பண்ணலாம், பையனும் ஒர்க் பண்ணலாம். அந்த கவிதையை இதை மட்டும் நான் சொல்ல பாருங்க. பேனா, கணா, தும்மல். இதுல நான் கேட்கிறேன், மாணவர்களுக்கு ஒரு கவிதை தா அப்படின்னு சொல்றேன். என்ன சிவாஜி, மாணவர்களுக்கு ஒரு கவிதை தா அப்படின்னு கேட்குறேன். அது சொல்லுது, கணா காணும் நல்ல பிள்ளை, கணா காணும் நல்ல பிள்ளை, பேனா பிடித்து எழுதும் பிள்ளை, தும்மல் வந்தால் அச்சு சொல்வான். இவன் இங்கதான் அது ஒரு மனித நேயம் உள்ள ஏஐ தொழில்நுட்பம். இவன் சுத்தமாக வாழ கற்றுக்கொள்வான். இதுவரைக்கும் கூட சாதாரணம். கணா காணும் நல்ல பிள்ளை, பேனா பிடித்து எழுதும் பிள்ளை, தும்மல் வந்தால் ஆட்சி என்று சொல்லும் பிள்ளை, எல்லாம் அதுவும் எப்படி ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவன் சுத்தமாக வாழ
கற்றுக்கொள்வார் அப்படின்னு ஒரு 4 வரிகள் இருக்காங்க. சரி, இந்த இதை கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு காலனி, என்னுடைய காலனிக்கு நீங்க ஒரு கவிதை எழுதித்தார் அப்படின்னு அது சொல்லும்போது சொல்லுது, ரொம்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இந்த கவிதையை நான் தரமாட்டேன், கொஞ்சம் மென்மையாக இந்த கவிதையை நான் தருகிறேன். அது நான் ரொம்ப வேகமாக எது கேட்டுட்டனோ அப்படின்னு நினைச்சிட்டு அது இந்த மென்மையாக இந்த கவிதையை நான் தருகிறேன் என்று சொல்வது. கனா போல நீ நினைவில் வந்தால், கனா போல நீ நினைவில் வந்தால் பேனாவால் என் மனதில் எழுதுவேன். கனா போல நீ நினைவில் வந்தால் பேனாவால் என் மனதில் எழுதுவேன். தும்மல் போலவே ஒரு சின்ன சிரிப்பு நீ இருந்தால் இந்த நாளெல்லாம் இதுதான். இது இயந்திரத்திற்கு எதை உடைத்தது என்று கடல் வைரமுத்து எழுதுகிற மாதிரி இது எப்படி இதை நீங்க மீறணும். இப்போ ஒரு சவால் இருக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த சவால் எப்படி இருக்குங்க, எப்படி இருக்க புத்தகத்தை எழுதி பிரிண்ட் பண்றதுன்னு இல்லை, இது ஒரு சவால். இந்த சவால் அதுக்கடுத்து இதே அம்மாவுக்கு பெற்ற தாய்க்கு இதே எழுதி இந்த ப்ராம்ப்ட் 3 ப்ராம்ப்டை வச்சு நீ தா அப்படின்னு கேட்கிறேன். கேட்கும்போது கனா போல என்னை காத்த அம்மா, கனா போல என்னை காத்த அம்மா, பேனா போல என் வாழ்வை எழுதும் அம்மா, பேனா போல என்னை எழுதும் அம்மா, சிறு தும்மல் வந்தாலும் கவலைப்படும் அம்மா. அதுக்கடுத்து என்ன இது மனிதனை விட அதிகமாக யோசிக்குது. கனா போல என்னை காத்த அம்மா, பேனா போல என் வாழ்வை எழுதும் அம்மா, சிறு தும்மல் வந்தாலும் கவலைப்படும் அம்மா. அதான் அந்த எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். கவிதையினுடைய கடைசி வரி தான் உங்களை ஆஹா ஒரு டிஸ்கவரி லேர்னிங் நடக்கிறது மாதிரி இருக்கணும். என் உலகம் நீதானம்மா, என் உலகம் நீதானம்மா. இது எவ்வளவு பெரிய ஒரு இது இந்த சாட் ஜிபிடி இருந்துச்சுன்னு சொன்னா பையனும் ஒர்க் பண்ணுவான், ஆசிரியரும் ஒர்க் பண்ணுவாரு. இந்த கண்டுபிடிப்புகளாக நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அதனால இந்த சவால்களை நீங்க செய்யணும் அப்படின்றதான். அதே போல இன்னும் ஒரு கேட்டேன் நான், எக்ஸாமினேஷன் தேர்வு மதிப்பெண் பேப்பர் தான்